பார்ப்பதற்கு வெண்ணிறமாக, வாயில் வைத்தவுடன் கரைந்து போகும் இயல்புடைய ஒரு இனிப்பு வகையாகும். இந்த மக்ரூன் பரவலாக தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் கிடைத்தாலும் இதன் தோற்றுவாயான தூத்துக்குடி மக்ரூன் தான் சுவையிலும் தரத்திலும் முன்னிருக்கிறது. மக்ரூன் என்ற இந்த போர்ச்சுகீசிய வார்த்தைக்கு முந்திரியும் முட்டையும் கலந்த இனிப்பு என்று பொருள். ஆம், இது ஒரு போர்ச்சுகீசிய இனிப்பு வகையாகும். ஆனால் இலங்கை வழியாக இந்த இனிப்பு தூத்துக்குடி வந்ததாக சொல்லப்படுகிறது. நாவில் பட்டவுடன் கரைந்துவிடும் இந்த மக்ரூனிற்கு அதன் தயாரிப்பு முறைதான் சுவையை கூட்டுகிறது. முட்டையை உடைப்பதில் லாவகத்தை கையாளும் உற்பத்தியாளர்கள் ஒரு துளி மஞ்சள் கரு கலந்தாலும் மக்ரூனின் தயாரிப்பு பாழாகிவிடும் என்பதால் மிகுந்த கவனத்துடன் முட்டையின் வெள்ளை கருவை மட்டும் தனியாக பிரித்தெடுக்கின்றனர். இதையடுத்து எக் பீடர் என்று அழைக்கப்படும் கலவை இயந்திரத்தால் வேகமாக அடிக்கப்பட்டு நுரை பொங்கும் வெள்ளை கருவோடு சீனி என்று சொல்லப்படும் வெள்ளை சர்க்கரையை சிறிது சிறிதாக சேர்க்க வெண்மை நிறத்தில் மாவு போல ஒரு கலவை கிடைக்கிறது. இந்த மாவு கலவையுடன் ஏற்கனவே மாவாக திரிக்கப்பட்ட முந்திரி பருப்பை சேர்த்து பிசைந்து பின்னர் காகித கூம்புகளில் விட்டு மக்ரூன் பிழியப்படுகிறது. இறுதியாக தட்டுக்களில் பிழியப்பட்ட மக்ரூனை பேக்கரி அடுப்புகளில் வைத்து வேக வைக்க சுவையான மக்ரூன் தயாராகிறது. 1 கிலோ அளவில் மக்ரூனை தயாரிக்க 1/2 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ முந்திரி, 12 முதல் 15 கோழி முட்டைகள் என்ற அளவில் எடுத்து வீட்டிலும் செய்து பார்க்கலாம்.